ஓம் பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமஹ. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய அனுகிரகத்தை பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு சத்குருநாதரையும் வணங்கி கொண்டு 5வது அத்தியாயத்தை தொடங்குறேன். இந்த 5வது அத்தியாயத்துக்கு சந்நியாச யோகம்னு சில புஸ்தகத்தில் போட்டிருக்கு, கர்ம சந்நியாச யோகம் அப்படின்னு சில புஸ்தகத்தில் போட்டிருக்கு. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் 4வது அத்தியாயத்தில் சொன்ன விஷயத்தையே திரும்பவும் இங்கே கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்ல வேண்டியிருக்கு. அர்ஜுனன் திரும்பவும் சந்தேகத்தை உடையவனாக இருக்கிறதுனால அர்ஜுனனுக்கு இதுவரைக்கும் பண்ண உபதேசத்தில் இன்னும் தெளிவு தேவைப்படுறதுனால இந்த அத்தியாயத்தை அர்ஜுனன் தொடங்கி வைக்கிறான். பகவான் அதுக்கு உபதேசம் பண்ண வேண்டியிருக்கு. சேம் சப்ஜெக்ட் தான், அதே விஷயந்தான் இங்கே வருகிறது. அப்புறம் இந்த அத்தியாயத்தோட கடைசியில் தியான யோகத்துக்கு முகவுரை கொடுக்கிறார். நாம் ஸ்ரத்தா பக்தியோட இந்த அத்தியாயத்தை இப்போ படிக்கிறோம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. அத பஞ்சமோऽத்தியாயः சந்நியாச யோகः. அர்ஜுன உவாச்ச சந்நியாசம் கர்மணாம் கிருஷ்ண புனர்யோகஞ்ச சம்சசி யச்ரேயயேதயோரேகம் தன்மே ப்ரூஹி சுநிஷ்சிதம். அர்ஜுனன் பேசுகிறான், ஹே கிருஷ்ணா, கர்மத்தை சந்நியாசம் பண்றத பத்தியும் நீ புகழ்ந்து பேசுகிறாய். கர்மணாம் சந்நியாசம் சம்சசி. 4வது அத்தியாயத்தில் சந்நியாசியா இருக்கிற ஞானியை பத்தியும் உபதேசம் பண்ணியிருக்கார் பகவான். கிரகஸ்தனா இருக்கிற ஞானியை பத்தியும் உபதேசம் பண்ணியிருக்கார். அர்ஜுன மனசுல இன்னும் சந்நியாசம் பண்ணணுங்கிற அந்த புத்தி பலமா இருக்கு. பகவான் சொல்றத உள்வாங்கிக்கிறதுல அவனுக்கு சிரமங்கள் இருக்குன்னு தெரிகிறது. சந்நியாசத்தை புகழ்ந்து பேசுகிறாய். கர்மணாம் சந்நியாசம் சம்சசி புனः யோகம் ச சம்சசி. நீ கர்மயோகத்தையும் புகழ்ற, கர்மத்தை சந்நியாசம் பண்றதையும் புகழ்கிறாய். ஏதயோஹோ எது ஸ்ரேயா. இந்த ரெண்டுல கர்மத்தை சந்நியாசம் பண்றது, கர்ம யோகம் பண்றது, இந்த ரெண்டுல எது சிறந்தது? கர்மத்தை சந்நியாசம் பண்ணினா கர்ம யோகம் பண்ண முடியாது, கர்ம யோகம் பண்ணினா கர்ம சந்நியாசம் பண்ண முடியாது. பகவான் எந்த அர்த்தத்தில் பேசுறார் அப்படிங்கிறது அர்ஜுனனுக்கு தெளிவாக புரியலைங்கிறது தெரியுது. நம்ம விளக்கம் படிச்சுட்டோம். ஏன்னா பகவான் சின்னதாக உபதேசம் பண்ணார், வியாசர் அதை விஸ்தாரமாக எழுதினார். நம்ம அதுக்கு விளக்கங்கள்லாம் கொடுத்ததுனால புரிஞ்சுனுட்டோம். அர்ஜுனனுடைய நிலையில கற்பனை பண்ணி பார்க்கணும். அர்ஜுனனுக்கு இன்னும் இதில் தெளிவு கிடைக்கல. அதனால தான் இந்த கருத்தை சொல்றான். கர்ம சந்நியாசத்தையும் நீங்கள் புகழ்ந்து பேசுகிறீர்கள். சம்சசின்னா புகழ்ந்து பேசுகிறாய்னு அர்த்தம். யோகத்தையும் புகழ்ந்து பேசுகிறாய், கர்ம யோகத்தையும் நீ புகழ்ந்து பேசுகிறாய். கடைசியில பகவான் முடிக்கிற போது யோகம் ஆதிஷ்டங்கிறதுக்கு அர்த்தம் உண்மையிலேயே கர்மயோகத்தை பண்ணுன்னு தான் அர்த்தம். ஏன்னா அர்ஜுனனுக்கு இன்னும் ஞானம் சரியா வரலேங்கிறது தான் உண்மை. ஞானம் இருந்தா அப்பவும் நீ கர்மத்தை விடக்கூடாது அப்படிங்கிறதான் பகவான் சொன்னார். ஆனால் உண்மையிலே அர்ஜுனனுக்கு ஞானம் இல்லை. ஞானத்துக்குரிய தகுதியை பெறத்துக்கான கர்மயோகத்தை தான் உபதேசம் பண்ணிட்டு இருக்கார். அர்ஜுனன் கேள்வி கேட்கிறது இப்படி தான் இருக்கு. ஏதயோஹோ எது ஸ்ரேயா. இதுக்குள்ள எது ரொம்ப சிறந்ததோ, மே எது ஸ்ரேயா, எனக்கு எது சிறந்ததோ, தத்து ஏகம் ப்ரூஹி, அந்த ஒன்ன சொல்லு. சுனிஷ்டிதம் ப்ரூஹி. நிஷ்டிதம்னா நிச்சயமா சொல்லணும், சுனிஷ்டிதம்னா நன்றாக நிச்சயப்படுத்தி சொல்லு. நான் என்ன பண்ணணும்? கர்ம யோகம் பண்ணணுமா, கர்ம சந்நியாசம் பண்ணணுமா? இன்னொரு பாஷையில சொன்னா, நான் இல்லறத்திலே இருக்கணுமா, துறவரத்தை ஏற்றுக்கொள்ளலாமா? அப்படியும் இதுக்கு அர்த்தம் பண்ணிக்க முடியும். ஏன்னா கர்மயோகம்ங்கிறது கிரகஸ்தாசிரமத்துக்குரியது பொதுவாக, கர்ம சந்நியாசம்ங்கிறது சன்னியாசிகளுக்கு உள்ளது. இதுல எனக்கு ஏதோ ஒன்ன தெளிவா சொல்லணும், எனக்கு இன்னும் தெளிவு பிறக்கல, நீ இவ்வளவு சொன்னாலும் எனக்கு இன்னும் தெளிவா புரியல அப்படிங்கிற கருத்தை அர்ஜுனன் பகவானிடத்துல விண்ணப்பிக்கிறான். மிகவும் ஸ்ரத்தா பக்தியோட விண்ணப்பிக்கிறான். இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். அர்ஜுன உவாச்ச சந்நியாசம் கர்மணாம் கிருஷ்ண புனர்யோகம் ச சம்சசி
யச்ரேய ஏதயோரேகம் தன்மே ப்ரூஹி சுநிஷ்சிதம். எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள், மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ஹரி ஓம். ஓம்